இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 1/2 kg 2 டயர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து நமக்கு நியூ இயர்க்கு கிடச்சிருந்த ஆர்டர் தான். நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த 2 டயர் கேக்குக்கு உண்டான ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு அளந்து எடுத்துக்கணும். அடுத்து இது கூடிய 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஒரு 2-3 வாட்டி இன்னொரு பவுல் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பேக்கிங் சோடா வந்து நான் பயன்படுத்தவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்பாஞ்ச் கேக்குக்கெல்லாம் கம்பல்சரியாக வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேக்கிங் சோடா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டையினுடைய லெவலை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த 1/2 kg கேக்குக்கு வந்து ஒரு 3 முட்டை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு பதிலாக 2 முட்டை பயன்படுத்திட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணாலுமே அந்த அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை இப்படியே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு ப்ராப்பராக வரும். அடுத்து வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நல்ல ஒரு ட்ரையான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே 3 முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையினுடைய வெள்ளை கருவியும் முட்டையினுடைய மஞ்சள் கருவியும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து முட்டையை பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லாவே வந்து திக்காக வந்து நம்ம ஃபோமியாக பீட் பண்ணி எடுக்க முடியும். முட்டையில் உள்ள அந்த ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது முட்டையினுடைய ஸ்மெல்லை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். முட்டையை வந்து நல்லா ஃபோமியாக வந்து பீட் பண்ணின பிறகு நம்ம இது கூட வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து டேரெக்டாகவே சர்க்கரையாகவே ஆட் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா அளந்து எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெளியே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு வந்து சர்க்கரை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பவுடர் சுகராக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி முட்டையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். மேக்ஸிமம் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் பேஸ்ட்ரி கேக் வீடியோவுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். அது வந்து 1 kg மெஷர்மெண்ட்டு, இது வந்து 1/2 kg மெஷர்மெண்ட்டு. அந்த ப்ரீவியஸ் பேஸ்ட்ரி கேக்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ முட்டையை வந்து நல்லா சர்க்கரையோடு சேர்த்து நல்லா ஃபோமியாக அடிச்சிட்ட பிறகு நம்ம இது கூடயே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த மஞ்சள் கருவியும் 1 by 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக முட்டையினுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சைட்லேயே வந்து ஒரு 30 ml அளவுக்கு பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 30 ml பார்த்தீங்கன்னா 1 by 8 கப் அப்படின்ற மெஷரிங் கப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி அளந்தெடுக்க முடியலை அப்படின்னா 1/4 கப் மெஷரிங் கப் எடுத்துக்கிட்டு அதுலேயே வந்து பாதி அளவுக்கு பால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண போகிற பால் பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலாக எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் பாலாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்து நான் 6 inch பேன் வந்து எடுத்திருக்கேன். அதிலேயே பட்டர் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கரெக்டாக 3/4 வாசி நிறைய அளவுக்கு பேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக 4 inch கேக்டின்னு தனியாக எடுத்திருக்கேன். அதுலேயுமே வந்து பேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக 3 முட்டையை நல்லா ஃபோமியாக அடித்து எடுத்துட்டேன். ஸோ அந்த ரீசனால தான் நமக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து கரெக்டாக இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி 2 முட்டையாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 6 inch கேக்டின் ஆட் பண்ணுற அளவுக்கு பேட்டர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து எப்பயும் போல் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். கேக்கு நல்லா பேக் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 டயர் கேக்கை வந்து 2 லேயர் கேக்காக நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 6 inch கேக் பேனில் நான் பேக் பண்ணதை 2 லேயராக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 inch கேக் டீனில் பண்ண அந்த கேக்கையும் 2 லேயராக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கேக் வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இதுலேயுமே வந்து நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் வந்து நான் பயன்படுத்திக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே வந்து நான் ஒரு சுகர் கோட் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து க்ரீம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து அதுக்கு மேலேயே வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். க்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஃபுல்லாக எட்ஜஸ் வரைக்கும் அப்ளை பண்ண வேணாம்.
ஃபுல்லாகவே அந்த கார்னர்ஸ் வந்து முடிகிற அளவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரஷ் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு க்ரம் கோட் மட்டும் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 6 இன்ச்சுக்கு ஃபாலோ பண்ண சேம் ப்ரொசீஜரை வந்து நான் 4 இன்ச்சுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். சேம் ரெண்டுத்துக்குமே க்ரம் கோட் முடிச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து நியூ இயர் 12 மணிக்கு அப்புறம் நான் பண்ண கேக்ஸ் தான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தான் மெயின் கோட் பண்ணி டிசைன் பண்ணி முடிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 4 இன்ச் கேக் டின் மட்டும் எடுத்து மெயின் கோட்டிங் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த கேக் ஆர்டரில் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரீசன்னால நான் மேலே வச்சுருந்த அந்த 4 இன்ச் கேக்கில் வந்து நான் மேலே வந்து ரைட் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். எடுத்ததையுமே வந்து நீங்கள் டேரெக்டாகவே கேக் மேலே எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டூத் ஸ்டிக் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் போகாமல் கரெக்டாக அந்த கேக் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட்டு நார்மலாக வந்து விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணி நான் அந்த க்ரீமை யூஸ் பண்ணியே ரைட் பண்ணிக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைப்பிங் ஜெல்னு சொல்லி தனியாகவே கடைகளில் கிடைக்கும். அந்த ஜெல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இப்போ நான் 4 இன்ச் கேக்கில் ஜஸ்ட்டு மேலே வந்து ரைட் மட்டும் பண்ணி அதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து நான் 6 இன்ச் கேக்கையும் நான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டயர் கேக் வந்து மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக இது கூடயே வந்து கேக் டவல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நான் கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். இது வந்து எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வைக்க போகிற கேக் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா கேக் வந்து தாங்காது, அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிரும். அது நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கீழே வந்து பில்லர் மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மேலே வைக்கிற அந்த டயர் கேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த 4 இன்ச் கேக்கையும் நான் கரெக்டாக வந்து லிஃப்ட் பண்ணி சென்டர் பார்த்து வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம கேக்கெல்லாம் லிஃப்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ் எல்லாம் தேவையே படாது. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும். 2 டயர் கேக்குன்னு 4 டயர் கேக் வரைக்குமே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து எங்கன்னா வந்து ஷேப் மாறி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இன்னும் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் லுக்குக்காக நான் எக்ஸ்ட்ரா க்ரீம் கொடுத்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அவ்வளோதான், 2 டயர் கேக்கை வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணி முடிக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக க்ரீமில் கலர் ஆட் பண்ணிவிட்டு 2D நாசல் யூஸ் பண்ணி இதை வந்து நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே ரொம்பவே கிளியராக புரியும். ஒன்றும் பெரிய டஃப்பான டிசைன்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக டிசைனும் கூட. அடுத்து வந்து சில்வர் சுகர் பால்ஸ் எல்லாம் அப்படியே மேலே வந்து ரேண்டமாக ஆட் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக ரிச்சாக தெரியும். அடுத்து நான் வந்து பிங்க் கலர் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி என்டையர் கேக்கும் அழகாக ரவுண்ட் பண்ணி கவர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இந்த கேக் டிசைன் முடிச்சிட்ட பிறகு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன்லாம் அப்படியே சூப்பராக செட் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், கேக்கும் நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நான் பேக் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க கேக் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8x8x5 அப்படின்ற இந்த மெஷர்மெண்ட்டில் உள்ள பாக்ஸ் தான். அதாவது கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கும், மேலேயும் பேஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும், ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச் இருக்கும். நம்மளுடைய 1/2 kg இந்த 2 டயர் கேக்குமே வந்து கரெக்டாக வந்து 4.8 இன்ச் கிட்ட வந்திருந்தது. நான் வேணும்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள், இது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஷாப்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் ஹைட்டான கேக் பாக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால 8x8x5 அப்படின்ற இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது நார்மல் பாக்ஸ் மாதிரி இருக்காது, நல்லாவே கனமான ஒரு திக்கான போர்டு உள்ள பாக்ஸ் தான். இப்போ இதை வந்து நம்ம அழகாக உள்ளே பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எட்ஜஸ் எல்லாம் லாக் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், கேக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம டெலிவரிக்கு கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நான் கேக் ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து நான் டோர் டெலிவரி பண்ணுறதே இல்லை. நான் டேரெக்டாக வந்து ஷாப்பில் ரெடி ஃபார் பிக்கப்புக்கு மட்டும்தான் நம்ம கேக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் டோர் டெலிவரி வந்து நம்ம பண்ணுறதில்ல. இந்த கேக்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணியிருந்தேன். இது வந்து வேற ஒரு வேலையாக வெளியே போகும்போது சேம் ரூட்லேயே வந்து இந்த கஸ்டமர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி டோர் டெலிவரி கேட்குறீங்க. உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கேக்ஸ் வந்து டோர் டெலிவரி பண்ணுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு சொல்லி டெலிவரி பர்சன் வந்து யாருமே இல்லை. அது போக எங்களுக்கு இப்போ இருக்க ஒர்க்கே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால் கேக்ஸ் எல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறதில்ல. நாங்கள் மேபி
ஃப்யூச்சரில் வந்து கேக்கெல்லாம் டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கேக் வர மாதிரி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு கேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஷாப்பில் வந்து டேரெக்டாக பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 day பிஃபோர் ஆச்சும் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கேக்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேக்கே பாருங்கள், நாங்கள் பை ரூட் தான் அது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல செம்ம தண்ணி தேங்கி இருந்தது. சென்னையில் லைட்டாக மழை வந்தாலே தண்ணி அங்கங்கே நிற்கும். ஆனால் வந்து நியூ இயருக்கு 2 நாளுக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக மழை தட்டி எடுத்துருச்சு. அங்கங்கே அப்படியே தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்று இங்கே பாருங்கள். இப்போ ஆட்டோவே போகவே முடியல, மூவே ஆகலை. ஃபுல்லாக ஆட்டோவே பாதி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்ந்துருச்சு. தூரத்தில் பார்க்குறதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே போகும்போது தண்ணி அப்படியே ஃபுல்லாக நிறைய தேங்கி இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்டில் தண்ணி தேங்கி நிற்கிது, அந்த ரூட்டை வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் எடுத்து வேறு எப்படியாச்சும் போயிருங்க. வழியாக இந்த கேக்கு ஃபைனலாக எப்படியோ சூப்பராக டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். கஸ்டமரும் ஹாப்பி, நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. நியூ இயர் வந்து இப்படி தான் ஒரு கேக்கு நான் டெலிவரி பண்ணி முடிச்சிருந்தேன். அது போகவே நியூ இயர்க்கு வந்து நான் ஒரு 3 கேக் ஆர்டர் வந்து நான் எடுத்திருந்தேன். அந்த 3 கேக்குமே வந்து டைரெக்டாக நம்ம ஷாப்லேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அது போக இன்னொரு புது கேக் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஃபாண்டன் பேஸ்டு ஒரு டால் கேக் தான். அந்த டால் கேக் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபாண்டன்ட்லேயே வந்து தீம் மாதிரியே நான் பண்ணணும். அதுக்கு உண்டான வீடியோ வந்து நான் இன்னும் எடுக்கலை, நான் இன்னும் செய்யவும் ஆரம்பிக்கலை. அதை நான் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.